ஹாய், செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். அகெயின் இது மீதி எல்லாத்தையும் பார்ப்போம். இதுலயும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோக்குள்ளே கவர் பண்ண பார்க்குறேன். இது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ஓ டாசோ கலெக்ஷனு. இதெல்லாம் வச்சிருக்காங்கன்னே தெரியாதுப்பா. டாசோ, ஒவ்வொரு டாசோ, அந்த போக்கிமான் டாசோ இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுப்பா. இதெல்லாம் தொலைஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இது கிடைக்காது இனிமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாருங்க, உங்களுக்கு இந்த ஆர்டூன்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. 90s கிட்ஸ் இந்த ரெனால்ட்ஸ்ல வரும்ல ஆர்டூன்ஸ், அதெல்லாம் இருக்குப்பா. பாருங்க, நிறைய டாசோஸ் நான் இன்னும் கவர்ல இருந்தே பிரிக்காமலாம் வச்சிருக்கேன். எல்லாம் பாருங்க, பயங்கரமா இருக்கும் ஒன்னும் டாசோ கலெக்ஷன்ஸ். சான்ஸே இல்ல, வேற லெவல். இத பாருங்க, இந்த கார்ட்ஸ் இதெல்லாம் சான்ஸே இல்லை. இன்னைக்கு ஒரு மாதிரி பயங்கர மன உளைச்சல்ல இருந்ததுக்கு எனக்கு வந்து பயங்கரமான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. டாசோ, இது ஃபுல்லா டாசோ 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 டாசோவா இருக்கு ஃபுல்லா. உள்ள இந்த சீட்டோஸ் வாங்கி சின்ன வயசுல சாப்பிட்டது, இந்த டாசோக்காக சீட்டோஸ் வாங்கின கும்பல்ல நானும் ஒருத்தன். ஐயோ வேற லெவலு, ஃபுல்லா டாசோஸ் மக்களே, வேற லெவல். அதுக்கப்புறம் இது ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார், இதுவும் வேலை செய்தான் தெரில. BMW M1 அப்படின்ட்டு. ஸோ இதுதான் அந்த காரு. டாசோ, இது கார். ஐயோ டாசோலயே இருக்கேன் நான் இன்னும். இந்த கார் இன்னும் வேலை செய்தா என்னன்னு தெரியல. ஏதோ இதுக்கு ரிமோட்டு பயங்கரமான கார் இது. இது விளையாண்ட ஞாபகம்லாம் இருக்கு, பட் இப்போ வேலை செய்யாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப வருஷமா உள்ள கிடக்குன்றதுனால வேலை செய்யுமான்றதே எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன எடுக்கலாம்? இதுவும் டாசோஸ் தான் ஃபுல்லா. பாருங்க எவ்வளவு டாசோஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோன்ட்டு. டாசோ, அதுக்கப்புறம் இந்த இதுலயே வந்து ஹாட் வீல்ஸ் வரும். சீட்டோஸ்லயே ஹாட் வீல்ஸ் நம்ம செட் பண்ற மாதிரி ரொம்ப குட்டி. இந்த கார்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் செட் பண்ற மாதிரி வரும். பாருங்க, ஏரோப்ளேன் இதெல்லாம் நம்ம செட் பண்ற மாதிரியே வரும். ஸோ பாட்டா வரும் இது. இதெல்லாம் வந்து ஏகப்பட்டதை சேர்த்து வச்சிருக்கேன். இதோ மாதிரி நிறைய வச்சிருக்கேன். கார்ஸ், ஏப்பா அனிமல்ஸ், ஏதோ அனிமல்ஸ், ரைனோசரஸ் இருக்கு. பயங்கரம் பயங்கரம், வேற லெவல் வேற லெவல். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏதோ கெலைடோஸ்கோப். இன்னும் நல்லாதான் இருக்கு கெலைடோஸ்கோப்பு. இதுவும் அகைன் 20+ இயர்ஸ் ஓல்டு. இந்த சீட்டோஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. இதெல்லாம் கன்ஃபார்ம்டா 20 வருஷம் முன்னாடி நடந்த சம்பவங்கள். அதுக்கப்புறம் வந்து இது ஏதோ ஒரு கேமோட காயின்ஸ், டைஸ் இதெல்லாம் இருக்கு. இது என்னன்னு ஞாபகம் இல்லை இப்போ, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்புறம் இது வந்து இந்த பிளேட்டு மைலோக்கு வந்து ஒரு டைம்ல கொடுப்பாங்க. இப்படி பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சிக்கணும். இதுல பிடிச்சிட்டு இந்த பாலை போட்டா ஒட்டும். பால் ஒட்டுதான், ஒட்ட மாட்டேங்குது. ஸோ அப்படி ஒட்டும். ஸோ மைலோக்கு ஒரு காலத்துல கொடுப்பாங்க கிஃப்டா. இதுக்காக மைலோ வாங்குறது. இது ஒட்ட மாட்டேங்குது, அதுக்கும் வயசாகுதுல பாவம். ஸோ இது எத்தனை பேருக்கு உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இது ஒரு கேமு. ஒரு மாதிரி என்ன ஒட்டுது ஒட்ட மாட்டேங்குது. ஸோ ஒட்டுது. ஸோ இது ஒரு கேம் மைலோக்கு கொடுப்பாங்க முன்னாடி. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் கீபோர்ட். நான் வந்து ஒரு பயங்கரமான கீபோர்ட் பிளேயர் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இதுவும் இருக்கு. இதுவும் ஒர்க் ஆகாது 100% நினைக்கிறேன். பேட்டரி போட்டு சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் எனக்கு வாசிக்கலாம் தெரியாது. ஸோ இதுவும் அகெயின் இட் இஸ் மோர் தென் 20 இயர்ஸ் ஓல்ட் லிட்டரலி. அதெல்லாம் ரொம்ப பழசு கீபோர்டு, ரொம்ப பழைய கீபோர்டு. அதுக்கு அப்புறம் இது ஒரு கார். இந்த காருக்குலாம் எனக்கு தெரிஞ்சு 25 வருஷம் ஓல்டு. இதெல்லாம் ரொம்ப குட்டி கார். இது 20-25 இயர்ஸ் ஓல்டு. இது இந்த ட்ராக்ல ஓட்டுற மாதிரி கார் இது. அதுக்கப்புறம் இது வந்து டாட் கேம். ஸோ டாட் கேம் இது வந்து அந்த ஊசி இருக்கிற மாதிரி கிடையாது. ஸோ இது மாதிரி
இதுல கொடுத்துருப்பாங்க. இதுல இந்த மாதிரி டார்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து அப்படி தூரத்துல இருந்து தட்டணும்னா அது. ஸோ இதுவும் அகெயின் இட் மஸ்ட் பி லைக் 20+ இயர்ஸ் ஓல்டு. ஸோ அதான் நிறைய விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட என் வயசு எல்லாத்துக்குமே. ஸோ டாட் கேம் ஒன்று. ஜைலோஃபோன். ஜைலோஃபோன்னா இது வந்து எப்படி வாசிக்கணும்லாம் தெரியாது, சும்மா ஜைலோஃபோன் வாங்கி கொடுத்தாங்கன்னு சந்தோஷமா வாங்கி வச்சுக்கிட்டது. இதெல்லாம் ரொம்ப பழசு. மஸ்ட் பி 25+ இயர்ஸ் ஓல்டு இதெல்லாம். இதோ ஜைலோஃபோன். ஸோ இது ஒன்று ஜைலோஃபோன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு, பயங்கர பழசாயிடுச்சு. பட் அகைன் வேற லெவல். எனக்கு பயங்கர ஹாப்பியான ஒரு மொமெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்கிராபிள் கேம்ஸ். ஸ்கிராபிள் உங்களுக்கு தான் தெரியும், இந்த வேர்ட் பில்டிங் மாதிரி. ஸோ வேர்ட் பில்டிங், கிராஸ்வேர்ட், அந்த கேம் இதுவும் அகெயின் 20+ இயர்ஸ் ஓல்டு. எல்லாமே அதான், இதெல்லாமே சின்ன வயசுல வந்து வச்சு விளையாடிட்டு இருந்தது. இப்போதான் எல்லாம் ஃபோன்ல வந்துருச்சு. இப்போ நான் ரெக்கார்டிங் கூட ஃபோன்ல தான் பண்றேன், அதனால எல்லாம் ஃபோன்ல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ரோட் டு பாலிவுட் அப்படின்னு ஒரு கேம். இந்த பிஸ்னஸ் மாதிரி பாலிவுட்ல கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி பாலிவுட்ல பெரிய ஆளா வர கேம் இது. ஸோ அது ஒண்ணு. இது ரோட் டு பாலிவுட்னு ஒண்ணு. இவ்வளவு போர்ட் கேம்ஸ் இருக்கு என்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இதுல வந்து நாலேஜ் கெய்னிங் பிளஸ் இந்தியாவை பத்தி, அதான் இந்தியா பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பிளஸ் ஒரு கேம் நாலேஜ். இதுல வந்து ஒரிசா கார்டு இருக்கும், சிக்கிம், அந்த மாதிரி நிறைய, அசாம், எல்லாம் ஹிமாச்சல் பிரதேஷ்லாம் இருக்கும். நம்ம வந்து ஒன்னொன்னுத்துக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு விஷயம். இதோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரிசானா, ஒரிசால வந்து டெம்பிள் ஆஃப் கொனார்க் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் giant celestial chariot. How many wheels does this chariot have? அப்படின்னா 24. ஸோ அப்படி ஒரு இதுக்கும் பின்னாடி ஒரு அமேசிங் விஷயம் இருக்கும் அந்த ஸ்டேட்டை பத்தி. ஸோ ஒரு இந்தியா மேப் வச்சு பயங்கரமான ஒரு கேம் இது. இதெல்லாம் எப்பயோ விளையாண்ட ஞாபகம், பட் இப்பயும் நல்லா யூஸ் தான் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கிராபிள் கேமு. அதுக்கப்புறம் ஹவுசி வந்து இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஹவுசி வந்து நீங்க இதை எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல. இதை வந்து நாங்க பிங்கோ அப்படின்னு சொல்லுவோம். பேப்பர்ல வந்து எழுதி வச்சு ஒவ்வொரு நம்பரா சொல்லி கட் பண்ணி யாருக்கு அந்த இது வருதோ அவங்க வந்து வின்னு. ஸோ ஹவுசி இதுவும் அகெயின் இட் இஸ் லைக் 20+ இயர்ஸ் ஓல்டு. த லாஸ்ட் இது வந்து ஸ்காட்லாண்ட் யார்டு வந்து இட் இஸ் மோர் லைக் பிசினஸ் கேம். ஒரு என்ன சொல்றது, இது வந்து ஒரு மாதிரி ஒரு மிஸ்ட்ரி, அந்த ஒரு அட்வென்ச்சர் அதுவும் கலந்துருக்கும் இந்த கேம்ல, இந்த இதுல. ஸோ ஸ்காட்லாண்ட் யார்டு அவ்வளவுதான். ஸோ இதான் மக்களே, பயங்கரம். எனக்கு பயங்கர ஹாப்பி. இது வந்து இந்த விகடனுக்கு வந்து சுட்டி விகடனுக்கு வந்து முன்னாடி வந்து 3D கிளாஸஸ் கொடுப்பாங்க. சுட்டி விகடன் வந்து 3D இமேஜஸ்லாம் வச்சு வரும். ஸோ அதோட கண்ணாடி எடே. ஸோ சுட்டி விகடன்ல வந்தது அதுவும் இருக்கு இதுல. ஸோ இதுதான் மக்களே, செம ஹாப்பி. எனக்கு இது எவ்வளவு வருஷமா தேடிட்டு இருந்து இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னா வேற லெவல், சான்ஸே இல்லை. ஸோ ஹாப்பி. இது வந்து உங்களுக்கும் இதுல 90s கிட்ஸ் யாராவது பாக்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாண்ட ஒரு அனுபவம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படின்னு எனக்கு சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா. உங்களுக்கு இது மாதிரி இன்னமும் வச்சிருக்கீங்களா, இல்லை உங்க வீட்லயும் தூக்கி போட்டாங்கன்னு நினைச்சிட்டு நீங்க இருக்கீங்களா, இல்லை நிஜமாவே தூக்கி போட்டாங்களா அப்படின்லாம் வந்து சொல்லுங்க. வேற லெவல், சான்ஸே இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.